Hi, hello friends, welcome back to homelygirl diaries. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அந்த ஆர்கனைசர்லாம் எங்க வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல தனி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து அதெல்லாம் ஒரு வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒன் டே வந்து நைட் வந்து எனக்கு டைம் கிடைச்சது. அந்த டைமில் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அத்விக்கை வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக கொஞ்சம் எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் ஒரு பிளான் பண்ணேன், அது ஒரு மாதிரி நடந்தது. ஆக்சுவலாக நான் முன்னாடி நாள் நைட்டு எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நைட் எல்லாம் வாஷ் பண்ணேன். பட் அடுத்த நாள் வந்து அத்விக் வந்து என்னை விடவே இல்லை. அன்னைக்கு ஏதோ வந்து கூடவே இருக்கணுன்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். சரி, குழந்தைங்க தானே, அந்த நாள் அடுத்த நாள் டிசைட் பண்ணுறது, அதனால என்னால் அன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அத்விக்கோடையே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாள் வந்து பண்ண முடியல, அடுத்த நாள் தான் வந்து பண்ணேன். அன்னைக்கு எனக்கு ஃபேவராக என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்தாங்க. சண்டே, சரி சண்டேல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லாத்தையும் அடுத்த நாள் தான் பண்ண முடிஞ்சது. எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா கவுண்டர் டாப்பில் இருந்ததையும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நைட்டு எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து இருந்தது. புதுசாக ஆர்கனைஸ் பண்ணுறன்றனால நான் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாமே மெஸியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே சைட் பைல விண்டோ இருக்குன்றனால அந்த வெயில் பட்டு அந்த டப்பாவோட மூடி எல்லாமே வெளுத்து போயிருந்தது. அதனாலே வந்துட்டு நான் எல்லாமே வந்து இப்போ வந்து புதுசாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். சைடு கீழே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். எனக்கு வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பிளேஸ் வந்து இங்கே ஹேங் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அது வந்து ஹேங் பண்ணி கொடுத்தாங்க. ஹேங் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணது எல்லாம் சூப்பராக வந்து ஒன் டே வந்து டைமர் எக்ஸ்ட்ரா கிடைச்சனால நல்லா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபில் பண்ணி நம்ம ஸ்டாண்டில் வச்சிடலாம். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். எங்கள் மாமியார் வந்து கொடுத்து விட்டாங்க. புதுசாக ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்றனாலே எல்லாமே எதுவுமே ஃபில் பண்ணாமல் அப்படியே வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான், வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம் இது வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. நாங்கள் வந்து மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு வந்த வீடு, புதுசாக தான் இருந்தது இந்த வீடு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்தோம். ஏதோ எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி ஃபீலாகவே இருக்கும். ஸோ அதனாலேயே நல்லா வந்து போகவே மனசு இல்லை. குட்டி கிச்சனாக இருக்குது, வெளியே வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்ற தாட்டே வந்து எனக்கு வரல. அதான் நமக்கு ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம அதில் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட அங்கே இருந்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடு வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம். ஃப்யூச்சரில் மேபி சுச்சுவேஷன் மாறி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட பேசிகிட்டே அப்படியே வந்து பாதி வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து டீ தூள் வந்து டெய்லி இது எடுக்கிறனால அதையும் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பொடி, இது வந்து சூப்பராக இருக்குது. எம்டிஆரில் இட்லி கார பொடின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் வந்து நமக்கு இட்லி, தோசைக்கு, இட்லிக்கு இந்த மாதிரிலாம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி இதுவும் வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான், அதில் போட்டுக்கலாம்னு சொல்லி அதையும் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. இந்த கேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு வந்து அதிகமாக கொட்டுற மாதிரி, இந்த சைடு வந்து மேலே அப்படியே தூவி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரும் இருக்குது. ஸோ இதில் வந்து பெப்பர் வந்து போட்டு வைக்கணும். அது வந்து நான் இன்னும் வீட்லேயே தான் வந்து அரைப்பேன். அது அரைக்காதனால
அதை வந்து எம்டியாக அப்படியே வச்சுட்டேன். அரைச்சிட்டு அப்படியே ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் போகாமல் இருக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். மேபி வந்து இன்னும் கொஞ்சம் கண்டெய்னர் வாங்கிட்டு இது ரீஃபில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவேன். எல்லாமே இந்த கிச்சனில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வைக்கும் போது ரொம்பவே லுக் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டாண்டில் வந்து ஒன்று ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி எடுப்போமோ அதெல்லாம் வந்து கீழே வச்சாச்சு. இந்த சைடு வந்து லைன்டேட் சிரப், இது வந்து ப்ரௌன் சுகர், அங்கே டீத்தூள், சர்க்கரை இதெல்லாம் வந்து டெய்லி வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்காக கீழே. ஸ்பைசஸ் வந்து மேலே வச்சுருந்தேன். இது ஒன்று மட்டும் ரீஃபில் பண்ணேன், அப்போ மறந்துட்டேன். இது வந்து காஃபி தூள் வந்து இதில் போட்டாச்சு. மேலே இருக்க கண்டெய்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு கொரியர் வர வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான், 4 பீசஸ் வந்து இருக்கும். இது வந்து கிச்சனுக்கும் ஒன்று சேர்த்து தான் வந்து பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. வீடியோ எடுக்கும் போதே வந்தனால ஆர்கனைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் லுக்கில் வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஆர்கனைஸ் பண்ணது. நான் வந்து அப்பப்போ நின்று கிச்சனை பார்த்துட்டே இருந்தேன், அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது. ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.